ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஐ எம் ஷெஃப் ஸ்ரீ. இன்றைக்கி வந்து ஒரு கிளப் சாண்ட்விச் பார்க்க போகிறோம். சிக்கன் கிளப் சாண்ட்விச் அப்படின்னு சொல்லலாம். கிளப் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதில் வந்து வெஜ் ப்ளஸ் எக் ப்ளஸ் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, வெஜிடபிள்ஸ்லேருந்து ப்ளஸ் நான்வெஜிடேரியன் வரைக்கும் என்ன பண்ணுறோம்னா ஆட் பண்ணி கிளப்பாக என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சாண்ட்விச் பண்ண போகிறோம். அதனால தான் கிளப் சாண்ட்விச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. தேங்க்யூ. ஸ்பெஷல் வந்து ஒரு சிக்கன் கிளப் சாண்ட்விச். அதாவது என்ன அப்படின்னா, கிளப் சாண்ட்விச் வந்து டோஸ்ட் பண்ணி ஒரு கிளப் சாண்ட்விச் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது எனது வீட் பிரெட் தான் யூஸ் பண்ணுறோம். ப்ரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணியிருக்கேன். டோஸ்ட் பண்ண ப்ரெட் வந்து என்ன பண்ணுறேன்னா கிளப் சாண்ட்விச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா லெட்யூஸ் ப்ளேஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி லெட்யூஸ் வந்து என்ன பண்ணுங்கள், ப்ளேஸ் பண்ணுங்கள். லெட்யூஸ் இல்லை அப்படின்னா கேபேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். லெட்யூஸ் அப்படின்றது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்ல ஒரு லீஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் ஒரு லீஃபி வெஜிடபிள்ஸ் தான். பட் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த கிளப் சாண்ட்விச் எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து டோஸ்ட் பண்ணியிருக்கோம். டோஸ்ட் பண்ண ஒரு ப்ரெட் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், ஃபஸ்ட் லேயரில் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி குக்கும்பர் வந்து நல்லா ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட் லேயரில். தென் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணேன்னா டொமேட்டோஸ். தென் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் சீசனிங் ஆட் பண்ணுறேன். சால்ட் அண்ட் பெப்பர் எல்லாமே மிசம்பிளாஸ் ரெடியாக இருந்ததுன்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், கிளப் சாண்ட்விச் பண்ணிடலாம். இதில் தென் நெக்ஸ்ட் வந்துலேருந்து இந்த லேயர் அப்படியே தூக்கி மேலே வைக்கிறேன். பட் கீழே பட்டர் வந்து ஆட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு பட்டர் நிறைய தேவைப்படுதுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பட்டர் தேவையில்லை அப்படின்னா என்ன பண்ணால் ஆட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணால் சீஸ் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் லேயரில் லெட்யூஸ் வச்சுருக்கேன். தென் வந்து சீஸ் யூஸ் பண்ணுறேன். தென் இதாக இருப்பாங்க. இது வந்து என்னது அப்படின்னா ஒரு எக்கு. என்ன எக்னா ஃப்ரைட் எக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரைட் எக் அப்படின்னா என்னதுன்னா நம்ம ஊரில் ஃபுல் ஃபாயில் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் என்னதுன்னா ஃப்ரைட் எக். இதை வந்து என்ன பண்ணால் கரெக்டாக அந்த ஸ்கொயருக்கு நான் கட் பண்ணி இதை ஆட் பண்ணுறேன். இந்த ட்ரிம்மிங்ஸை என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணணும்னா இந்த ட்ரிம்மிங்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் லாஸ்ட் வந்து இந்த சிக்கன் அப்படின்றது ஆல்ரெடி மிக்சர் தான். சிக்கன், மயனைஸ், ஆனியன் ப்ளஸ் கேப்சிகம்ஸ். இந்த லேயரில் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மயனைஸ் ஆட் பண்ண சிக்கனை வந்து இதில் வந்து ஃபில் பண்ணுறேன். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இதில் வந்து சிக்கன் பேட்டி அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம பேட்டி யூஸ் பண்ணல, சிக்கன் மட்டும் தான் என்ன பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணியிருக்கோம். தென் லாஸ்ட் இந்த லேயர்ஸை இப்படியே என்ன பண்ணேன்னா இதில் சீஸ், எக் ப்ளஸ் சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை லாஸ்ட் லேயரை கவர் பண்ணுறேன். இந்த மாதிரி 3 லேயர்ஸ் ஆஃப் பிரெட் அப்படின்றது வந்து கிளப் சாண்ட்விச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை வந்து ட்ரிம்மிங்ஸ் கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லை ட்ரிம்மிங்ஸ்லாம் கட் பண்ணல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளப் சாண்ட்விச் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து கட் பண்ண போகிறோம். இந்த கிளப் சாண்ட்விச்சை கட் பண்ண போகிறேன். கிளப் சாண்ட்விச் வந்து இது டோஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனால் என்னென்னா பிரெட் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணால் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன்னா பிரெட் நைஃப் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், கட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த பாருங்கள் லேயர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கணும். சூப்பராக இருக்குது. லேயர்ஸ் ஃபுல்லாக டோஸ்ட் கிளப் சாண்ட்விச் ரெடி.